வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. பா அடினா அடி, சரியான அடி. நேற்று வந்துட்டு அன்ஷிதா வந்து முத்துக்குமரனையும் நம்ம ஜெஃப்ரி வந்து போட்டு போலபலம் பிறந்திருப்பாங்க. இந்த மைக்கு ஒழுங்காக மாட்டாதனால முத்துக்குமரனுக்கு பதில் அன்ஷிதாவுக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம அருண். அதுக்கு அவங்க வந்துட்டு போட்டு அடி பொழந்திருப்பாங்க. அப்புறம் ஜெஃப்ரி இழுத்து போட்டிருப்பாங்க. இந்த வடிவேல் அவர்களை வந்துட்டு கோவசாலை இழுத்து போடுவாங்க பாருங்க, அந்த லுங்கியை பூச்சி சுற்றுவாங்க, அந்த மாதிரி ஊந்தார். இன்றைக்கி அதேமாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து விஷாலுக்கு அடி விழுகுது. ஏன் விழுகுதுன்னா, இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. யாரும் உங்களுக்கு தெரியும், தர்ஷிகா. அது ஒரு கான்செப்ட் தான், சரிங்களா? ஸோ அவங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க தர்ஷிகா. இந்த பக்கம் இவர் இங்கேருந்து சைட் வச்சுட்ருக்காரு. அப்போ இந்த பக்கம் இருக்கிற ரஞ்சித் சாரும் அன்ஷிதாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்ஷிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு பொறாமல் அவளை எல்லாம் இங்கே வர முடியல, நாங்களாம் இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பொறாமல் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை தர்ஷிகாவுக்கு ஹைட்டு பத்தலை, அதனால் வந்துட்டு அவளுக்கு கஷ்டமாக இருக்க போல இருக்கு எட்டி பார்க்குறது அப்படின்னு கலாய்க்கும் போது இவர் சொல்கிறார் விஷால், இல்லை சார் அந்த ஹைட்டு ஓகே தான், எனக்கு அந்த ஹைட்டு இருந்துச்சுன்னா தான் நான் ஹக் பண்ணும்போது என்னோடய இதய துடிப்பை அந்த பொண்ணால் கேட்க முடியும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு பேகு மூஞ்சில் பறக்குது. கொஞ்சம் விட்டு தான் மூஞ்சில் அடி தெரிச்சிருக்கும். இவர் ரொம்ப பயப்படுறாரு. பார்த்தா இவங்க ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பின்னாடி போட்டு பொழக்கிறாங்க அடி, பின்னாடி சரியான அடி. ஏண்டா +1 படிக்கிற எருமை, உனக்கு இதெல்லாம் கேட்குதா? உனக்கு ஹக்கு கேட்குதா? ஹக்கு அப்படின்றாங்க. அவர் ஏமா ஃப்யூச்சரில் தாம்மா அப்படின்னா, ஃப்யூச்சரா? உனக்கு ஃப்யூச்சரும் ஒன்று இந்த பிக் பாஸ் விட்டு போகும்போது இருக்குமா? இந்த பிக் பாஸில் உன் ஃப்யூச்சர் காலிட்டான்றாங்க. இனியா நடக்குது அப்படிமா இருந்துச்சு. ஒரு இப்போ விளையாட்டுக்கு தானேம்மா சொன்னார், அதுக்கேம்மா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? அதுவும் சரியா அவர் சொன்னதில் லாஜிக் இருக்கா இல்லையா? உண்மை தானே? அதனால தான் ஹைட்டு கம்மியாக வந்து அந்த பொண்ணுங்க வந்துட்டு அங்கே வந்து அந்த இதை கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறார் அவர். இது எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, எல்லாம் குழப்பமாக போதேம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது எல்லாமே ஃபன்னியாக ஒரு ஜாலியாக பண்ணுறாங்க. பட் அன்ஷிதா திடீர்னு எப்போ கோவமாவாங்க, எப்போ எது போடுவாங்கன்னு தெரியாது. நேற்று இப்படி தான் வந்துட்டு ராணுவக்கிட்ட போய் செம்ம சண்டை. உனக்கு நல்லது சொல்லும்போது உனக்கு கோபம் வருதா, ஜாலியாக எடுத்துக்கிறல, கெட்டது சொன்னால் கேட்டுக்குவோம். நீங்களே சொல்லிட்டீங்க அது கெட்டது, அப்போ எதுக்கு சொல்கிறீங்க? அதே மாதிரி நல்லது நீங்கள் எந்த காலத்தில் சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதான் ஒரு சொல்லி செம்மையாக கலாச்சி விட்டார். எப்பயுமே சொன்னதே திரும்ப சொல்லி பேசிகிட்டு இருக்காதிங்க, சும்மா கண்டென்ட் கிரியேட் பண்ணாமல் போங்க அப்படின்ட்டு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ஷிதா, விஜய் விஷால், இவங்க 2 பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் யாரோட ஃபேன்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.